everyone, welcome to BB Twin Talks in the Tamil Big Boss Season 9 Day 75. ஸோ இன்னைக்கு எபிசோட் ஆக்சுவலி நேற்று வந்து சாண்ட்ரா பண்ண ஒரு விஷயத்துக்கு வந்து கனி செம்ம காண்டாயிட்டு அந்த ஒரு இஷ்யூவில் தான் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா நமக்கு தெரியும், நேற்று அந்த டான்ஸ் மேரத்தானில் வந்துட்டு சாங் கெஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ கனி வந்துட்டு பாட்டு பாடிட்டு அந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அந்த பாட்டெல்லாம் பாடி கானா வினோத்தை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அது சாண்ட்ரா வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி என் குழந்தைங்களை வச்சு எதுக்கு கிண்டல் பண்ணி பாடினீங்க கனி அப்படின்ற மாதிரி ஒரு குவெஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு கனி பயங்கர அப்செட் ஆகிட்டு கனி அப்பவும் சொல்கிறாங்க, நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு. அவங்க திரும்பியும் அவங்க வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு இல்லை அப்படி தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நைட் எல்லோரும் தூங்க போன டைமில் கனி வந்துட்டு போய் கானா வினோத் கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட சாண்ட்ரா வந்து மன்னிப்பு கேட்கணும், அவங்க வந்து என்ன சொன்ன விஷயம் ரொம்ப தப்பு, நான் அந்த மாதிரி பண்ணவே கிடையாது, குழந்தைங்களை வச்சு சொன்னது ரொம்ப தப்பு, ஸோ அதுக்கு அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்பாங்க. ஸோ முதல்ல இவங்க வந்து கானா வினோத் கூட இதுதான் அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்போ கூட வந்து திவ்யா வந்து நின்றுட்டு சார் நீங்கள் அதுக்கு பேசாமல் சாண்ட்ராவை லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணிவிட்டு என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து எனக்கு திவ்யா எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து அங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ணுற மாதிரி லிவிங் ஏரியாவுக்கு இல்லையா கூப்பிட்டு, ஏன்னா கனி வந்து ஜஸ்ட் அதை கேப்டன் கிட்ட சொல்லி கேப்டன் சாண்ட்ரா கிட்ட சொல்லி மேபி அது சாண்ட்ரா கேப்டன் கனி அவங்க 3 பேத்துக்குள்ள முடிஞ்சிருக்கும். ஆனால் அது திவ்யா வந்துட்டு ஒரு லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கானா வினோத் போய் எல்லாரையும் லிவிங் ஏரியா கூப்பிடுவாங்க. அப்பா கானா வினோத் கூப்பிட போகிறப்போ சாண்ட்ரா வந்து எதுக்கு கூப்பிடுறீங்க, என்ன விஷயம், யார்கிட்ட பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு 1000 கேள்வி கேட்பாங்க. கானா வினோத்துக்கு தலையே சுற்றிடும். அவர் என்னமோ எப்படியோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் சொல்லிடுவாங்க உங்கள் விஷயம்தான் அப்படின்னு. உடனே நான் தான் இப்போ டார்கெட்டா, சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வருவாங்க. சாண்ட்ரா வந்துட்டு ஐயோ ஆகுனா அந்த பிரஜனோட ஒரு ஷர்ட்டை வேற போட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் கனி வந்துட்டு கேட்குறாங்க, சாண்ட்ரா நேற்று வந்து நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களை வச்சு நான் கிண்டல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட என் மேலே ஒரு அபாண்டமாக ஒரு பழி போட்டிங்க, அதுக்கு நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னது இப்படி உட்காந்துக்கிட்ட முடியாது, கேட்க முடியாது. அதெல்லாம் வந்துட்டு பயங்கர ரூடாக இருந்தது. சாண்ட்ரா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும்தான் ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி ரொம்ப லவபிள் ஹஸ்பண்ட், அவங்களுக்கு மட்டும்தான் குழந்தைங்க இருக்குது, அவங்க மட்டும்தான் எல்லாரையும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு லைஃப் இருக்குது, ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் லைக் பேர் கெட்டு போனால் அவங்க குழந்தைங்களும் பாதிக்கப்படுவாங்க. அவங்க குழந்தைய வச்சு எவ்வளோ யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு அவங்க குழந்தைங்களும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு கனியை வந்து இஷ்டத்துக்கு அந்த சீன்னு சொன்னதாகட்டும், இல்லை நேத்துக்கும் அந்த இதை பேசிக்கிட்டு இருக்காங்க, அசிங்கம்னு சொல்கிறாங்க, சீன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ தேர்ட் கிரேடான லோ கிரேடான வார்த்தைகள், சாக்கடைன்னு தெரிஞ்சு நான் போய் விழுவேனா இப்படின்லாம் உட்காந்து கனியை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து கனியை வந்து அந்த கிழவின்னு சொன்னது இதெல்லாம் வந்து கனியோட குழந்தைங்க பார்த்து ஃபீல் பண்ண மாட்டாங்களான்னு நான் நேற்று இதிலே கேட்டிருந்தேன். ஸோ சாண்ட்ராக்கு வந்து அவங்களுக்குன்னு வந்த ஒரு நியாயம், மற்றவங்களுக்குன்னு வந்தால் வேற ஒரு இது அப்படின்ற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி அதை கனி கேட்கவும் செய்வாங்க. என்னது எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க, அப்போ நான் வந்து நீங்கள் வந்து இன்னொரு குழந்தைங்களை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா, அப்போ அதே மாதிரி தான் நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னதுக்கு உடனே சாண்ட்ரா வந்துட்டு அப்போ கூட ஷீ இஸ் நாட் ரியலைசிங், ஓகே அவங்களுக்கு இல்லை ஒரு வேலை ஈவன் ரியலைஸ் பண்ணிட்டு கூட இவங்க முன்னாடி நம்ம இறங்கி போய் சாரி கேட்கணுமா, வேண்டாம் நம்ம பிடிவாதத்தில் நின்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு கேள்வி கேட்டப்போ கூட சாண்ட்ரா வந்துட்டு நான் பண்ண மாட்டேன், ஆனால் என்கிட்ட யாராவது என் குழந்தைங்களை வச்சு பண்ணனா நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு. அப்போ கடை கேட்குறாங்க, ஓ அப்படியா, அப்போ உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்ல அம்மா, நீங்கள் யாரையும் அப்படி பேச மாட்டீங்க, ஆனால் நாங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கெட்டம்மா, நாங்கள் அப்படி பேசுவோமா அப்படின்னு திரும்ப ஆக்சுவலி கனி வாஸ் ஆக்சுவலி கிவிங் ஹர் குட் சான்சஸ். ஒரு டைம் அப்பாலஜைஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிச்சிருக்கலாம். ஆனால் ஷி வாஸ் லைக் லாஸ்ட் வரை ஷி வில் பி லைக் அடமெண்ட். ஸோ அப்போ கனி சொல்லிடுவாங்க, நான் இதை வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வைப்பேன், எங்கே கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க விஜிஎஸ் கிட்ட இதை அட்ரஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்லிடுவாங்க. உடனே கேட்க வைங்க பார்க்கலாம் அப்படின்னு வேற சாண்ட்ரா. அப்புறம் ஃபுல் ஹவுஸ்மேட்ஸும் மாறி பேசுவாங்க அங்கே லிவிங் ஏரியாலே. லைக் கானா வினோத் உங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, உங்களுக்கு தப்பாக பட்டுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப கானா வினோத் எனக்கு சுத்தமாக தப்பாக படலை, அமித்தும் சொல்லிடுவாங்க எனக்கு சுத்தமாக தப்பாக படலைன்னு சொல்லி குழந்தைங்க இருக்க எல்லாருமே சொல்லிடுவாங்க. அது எவ்ரி ஒன் வில் ஸ்டாண்ட் ஃபார் கனி. அப்பயுமே சாண்ட்ரா இஸ் திங்கிங் லைக் ஓகே எல்லாரும் நம்மளை கார்னர் பண்ணுறாங்க அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்கக்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி இந்த ஒரு சண்டையோட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட இதுவும் பாருவோடதும் ஒரு கான்வர்சேஷன் காலையில் நடக்குது. அதில் என்னென்னா பாரு வந்துட்டு இந்த மாதிரி கம்ருதீன்
கிட்ட அமித்தும் இருக்கிறப்ப பேசிட்டு இருப்பாங்க. என்னென்னமோ பண்ணி என்னை காதல் வலையில விழ வச்சுட்டல அப்படின்ற மாதிரி. அதை வந்து கம்ருதனுக்கு பிடிக்காது. நீ எதுக்கு அமித் முன்னாடி இந்த மாதிரி சொல்ற, என்னமோ நான் தான் உன்னை விழ வச்சேன் எதுக்கு சொல்ற அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி நம்ம வந்து கொஞ்சம் டேஸ் பேக் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா பாரு தான் கம்ருதன் பின்னாடி போய் கொஞ்சம் பாரு தான் இதை வந்து கொஞ்சம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க இந்த ஒரு லவ் ட்ராக்கை. எனக்கு வந்து கம்ருதனை விட பாரு தான் ரொம்ப இந்த இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற பாண்ட் இந்த அளவுக்கு பில்ட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் பாருன்ற மாதிரி தான் எனக்கு எபிசோட்ஸ் பார்த்த வர என்னோட ஞாபகம். ஆனால் பாரு வந்து ஏதோ அப்படியே இப்போ கம்ருதன் மேலே திருப்பி விடுற மாதிரி இருக்கு காதல் வழியில். அதாவது நான் சும்மா போய்கிட்டு இருந்த என்னை வந்து நீ விழ வச்சுட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பெயர் கொடுத்துட்ருக்காங்க கம்ருதனுக்கு. அதை கம்ருதன் சொல்லவும் செஞ்சுருவாங்க. அதை வந்துட்டு சொல்லுவார் அவர் ஒரு பாயிண்ட்ல, நீ தான் ஆக்சுவலி இதை ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டு. ஆனால் நீ எனக்கு இந்த மாதிரி பேர் கொடுக்கறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ட்டு. அது வந்து அவங்க சாண்ட்ரா கிட்ட வந்து நான் எதிர்ச்சியாக பேசுகிற ஒரு விஷயம் திரும்ப எனக்கே ரிவர்ட் அடிச்சிருது. அவனுக்கு வந்து அமித் முன்னாடி அப்படி பேசுனது அவனுக்கு பிடிக்கல, ஸோ கோவப்பட்டான் அப்படின்ட்டு. அப்போ சாண்ட்ரா வந்துட்டு அவங்க வரத்துக்கு முன்னாடி வைல்ட் கார்டாக வரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லிடுவாங்க. அந்த பேட் டச்னு ஒரு பெரிய அக்யூசேஷன் வச்சாங்க இல்லையா கம்ருதன் மேலே, அதை சொல்லிடுவாங்க. நீ வந்து கம்ருதனுக்கு எல்லா சிக்னல்ஸும் கொடுத்துட்டு நீயும் அவன் ஃபுல் உன்னோட உங்கள் 2 பேரோட மியூச்சுவல் கன்சர்னில் தான் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஸோ நீ எல்லாமே அவன் கூட பண்ணிட்டு கடைசியில் ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் நீ அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் கம்ருதனுக்கு இருக்கிற எல்லா சிக்னல்ஸும் கொடுத்துட்டு அந்த பக்கம் நீ திவாகர் கிட்ட போயிட்டு அவன் என்னை பேட் டச் பண்ணுறான் அப்படின்னு சொன்னது வந்து உன்னை வில்லியாக காட்டிச்சு வெளியே அப்படின்னதும் பாரு வந்துட்டு அப்படியா அப்படின்ட்டு வேற இருந்தாங்க. ஷீல் பி லைக் திங்கிங் அ லாட் நவ். ஸோ இப்படி அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டாஸ்கில் வின் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர் இந்த வாரம் லைக் 24 hours இவங்க கூட இருக்கலாம் அப்படின்றதுக்கு இப்போ இந்த ஒரு கனியோட டீம் வின் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து கனி, ஆதிரை, பாரு, கம்ருதன் இவங்க 4 பேரில் இவங்க டிசைட் பண்ணோம் யாரோட ஃபேமிலி அப்படின்னு. ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் அதை வந்துட்டு இவங்க ஓட்டிங் பேஸில் பண்ணாமல் ஏதோ ஒரு டாஸ்க் வச்சு அதில் வின் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் நியாயமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஆரம்பத்தில் பாரு கெஸ் பண்ணிட்டாங்க இதை வந்துட்டு ஏதோ ஓட்டிங் பேஸில் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு கம்ருதனை வந்துட்டு நம்ம பக்கம் எப்படியா ஆப்வியஸ்லி கம்ருதன் வந்துட்டு அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. ஸோ இருக்கிறது 4 பேர். ஸோ 2 ஓட்டு பாருக்கே வந்துச்சுன்னா ஷீ இஸ் த வின்னர். ஸோ அவங்க செம்ம ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டு கம்ருதனை போய் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, எனக்கு வந்து என் அம்மாவை வந்துட்டு இவங்க இப்போ உள்ளே வந்தாங்கன்னா எனக்கு சொல்லி புரிய வைக்க முடியும், அதனால நம்ம உள்ள கான்வர்சேஷன் பண்ணுறப்போ நீ என் பக்கம் நிற்கணும் சரியா அப்படின்னு. அங்கே வந்து கம்ருதன் வந்து ஓகே நான் உன் பக்கம் கண்டிப்பாக நிற்கிறேன், நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஆளுக்கு வந்துட்டு பேசுவாங்க எதனால என் ஃபேமிலி வரணும் அப்படின்னு. கனி வந்து என் குழந்தைங்க வந்தால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்பாங்க. பாரு வந்துட்டு என் அம்மாவுக்கு 70 வயசாச்சு, அப்புறம் இப்போ இங்கே நடந்த சில விஷயங்கள்னால எனக்கு வந்து இப்போ அம்மா உள்ளே வந்தால் என்னோட சைடு என்ன விஷயங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் அவங்கக்கிட்ட கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் அப்படின்பாங்க. கம்ருதன் வந்து எனக்கு அக்கா மட்டும் தான் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு ஒரு செகண்ட் மதர் மாதிரி, ஸோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ ஃபைனலி ஆதிரை சொல்லுவாங்க எனக்கு வந்து வெளியே போய் என்னென்ன ஃபேஸ் பண்ணேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ அந்த விஷயங்கள்னால என் அம்மாவை வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவங்க ரொம்ப அனுபவிச்சுட்டாங்க. ஸோ இப்போ அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி என் அம்மா ஜெயிச்சு காட்டின மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆதிரை சொல்லுவாங்க. ஸோ பாரு வில் பி லைக் உனக்கு வந்து ஆல்ரெடி நீ வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வந்திருக்க, அதுவே உனக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸு, இது நம்மளும் யோசிச்சது தான். இதில் உனக்கு இப்போ திரும்ப ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆள் வரணும்னு கேட்குறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இது மாதிரி இருக்குது அப்படின்றது ஆதிரை வந்து அது அந்த பாயிண்ட்டை மட்டுமே சொல்லி நீ வந்து எனக்கு இந்த சான்ஸை தர விடாமல் பண்ணக்கூடாது, ஏன்னா வெளியே போய் அனுபவிச்சது என்னன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே ஆனதும் அமித் வந்து நல்ல வேலை பிக் பாஸ் வந்து இது ஒரு டாஸ்க் வைக்கிற மாதிரி தெரியல. ஸோ அமித் வந்து நல்ல ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஒரு இது மாதிரி குச்சி 4 வச்சுட்டு அதில் ஒரு குச்சி மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுட்டு அந்த 4ல் இருக்கிறதுல யார் அந்த ஷார்ட்டஸ்ட் லக் மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். அதில் லென்த்து தெரியாது, மேலே மட்டும் நீட்டிகிட்டு இருக்கும். அதில் எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எடுக்கணும். ஒன்று மட்டும் ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும். அந்த ஷார்ட் ஸ்டிக் யார் எடுக்கிறாங்களோ லைக் லக் பேசிஸில் அவங்கள வந்து அவங்க ஃபேமிலி வர மாதிரி வச்சுக்கலாம். சாரி எதுவும் லைக் இன்செக்ட்ஸ் வந்துட்டே இருக்குது, அதனால தான் லைக் ஐ கீப் டூயிங் திஸ். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது ஓகே, அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஐடியா வந்து எவ்ரி ஒன் வில் அக்ரி டு தட். அதில் வந்து ஃபைனலாக ஆதிரை தான் வின் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபைனலி ஆதிரை விடாமல் வரப்போகிறாங்க. இந்த டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது நான் மனசில் நினச்சேன் பாருவாகட்டும் இல்லை ஆதிரையே கூட ஆகட்டும், இவங்க 2 பேர் உள்ள வந்து எல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கிற அட்டூழ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பாரு நேற்று நைட்டு வரைக்கும் என்ன ரெஸ்ட் ரூமில் போய் பண்ணாங்கங்கிறத நம்ம பார்த்தோம்.
இருக்கு எந்த அளவுக்கு லோவாக இறங்கி என்னென்ன பண்ண முடியுமோ அது அத்தனையும் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபைனல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப என் அம்மாவுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வாய்ப்பாக கிடைக்கும், என் அம்மா உள்ளே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண வேண்டிய அசிங்கம் எல்லாம் பண்ணிட்டு இப்போ அதை ஒரு காரணமாக சொல்லி வாய்ப்பு கேட்கறது வந்து என்ன நியாயம் அப்படின்ட்டு எனக்கு இருந்துச்சு. அது அப்படியே லைக் கனி ஸ்போக் மை மைண்ட். அவங்க வந்து விக்கல்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ இவங்களோட ஃபுல் நல்ல அறிவோட இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்போ வந்து ஏமா நேற்று நைட் வரைக்கும் நீ என்னம்மா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி பார்வை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்குள்ள கனியும் விக்கல்ஸும் அவ்வளவும் எல்லாம் விவரமாக தெரிஞ்சு பண்ணிட்டு இப்போ வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னா என்னது இது? அதனால நான் வந்து இப்போ எதுவும் பண்ணாமல் என் குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் பண்ணாமல் நான் நல்லபடியாக இருந்துட்டேன் இந்த ஷோவில் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்றது ரொம்ப நியாயமான கேள்வியாக பட்டுச்சு. அப்போ வந்து விக்கி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவார், எனக்கு பாருவோட அம்மாவை பார்க்கணும், ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கண்டிப்பாக இது வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். பாருக்கு இது தெரியாது இந்த கமெண்ட் பாஸ் பண்ணதை. ஆனால் வெளியே போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுற இன்டர்வியூவர்ஸ் கண்டிப்பாக இதை போட்டு காட்டி கேட்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் ஹர் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் போகும். ஸோ இப்போ ஆதரே வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லைக் யாருன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை, யாருன்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸை கேட்குறது. ஸோ வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல் ஹவுஸே வந்துட்டு கம்ருதனை சூஸ் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் வோட்ஸ் இதில் வந்து பெரிய டை ஆகிறதோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த வோட்ஸ் கம்ருதன் அண்ட் கனிக்கு வந்து அவங்க தான் இப்போ வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சூஸ் ஆகிருக்காங்க. ஸோ கம்ருதனை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அவங்க சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் கூட கம்ருதன் வந்து நிறைய வேலை பண்ணார், கிச்சனில் நிறையா எடுத்து போட்டு செஞ்சார், கேப்டனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் வீக் அவர் அவ்வளோ அட்டூழியம் பண்ணிட்டு இந்த வாரம் நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படின்னு பட்டுச்சு. அண்ட் ஆல்சோ இந்த கம்ருதனை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாரு விஷயத்தில் மட்டும்தான் அவர் இவ்வளோ வந்துட்டு பேடாக போயிடுச்சு அவருக்கு இமேஜ். இல்லைன்னா ஹீஸ் லைக் சச் அ டேலண்டட் கை, ஆக்டிங் பண்ணுறாரு. அந்த ஒரு டைரக்டர் அந்த ஒரு ட்ரூப் வந்தப்போ அவங்க கூட சேர்ந்து பாடுவார், சச் அ நைஸ் சிங்கர். சூப்பராக இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்கில் லைக் மூன் வாக்லாம் பண்ணி அவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணுறாரு. அவரோட ட்ராயிங்ஸ் நீங்கள் பார்த்து இதெல்லாம் ஏன் 1 hourல காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அவரோட ட்ராயிங் வந்துட்டு ஓ மை காட், அவரோட இருக்கிற டேலண்ட்லேயே ஹைலைட் ஆனது அவரோட ட்ராயிங் தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக வரைகிறாரு, லைக் நிறைய மிமிக்ரி பண்ணுறாரு, அந்த மாதிரி நிறைய சச் டேலண்டட் பேக்கேஜ். பட் அவர் வந்து பாருவோட சேர்ந்து அவரோட டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுறதை விட்டுட்டு வேறு ரீதியிலான டேலண்ட்டை தான் அவர் காட்டிகிட்டு இருக்காரு பாரு கிட்ட மட்டும். ஸோ சச் அ டேலண்டட் கை ஆக்சுவலி. ஸோ எனிவேஸ் இவங்க 2 தான் பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் கிடச்சி கானா வினோத், சாண்ட்ரா. அண்ட் சாண்ட்ராக்கும் எஃப்ஜேக்கும் டை ஆகிடும் ஓட்ஸ். கானா வினோத் அவங்கள விட ஹையாக இருப்பார். ஸோ இப்போ கானா எஃப்ஜேவா சாண்ட்ராவா இதில் யார் சூஸ் பண்ணலான்னு கேட்குறப்போ அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அகெயின் சாண்ட்ராவை சூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ திவ்யாவும் வந்து சாண்ட்ராவை தான் சூஸ் பண்ணுவாங்க. சாண்ட்ரா வந்து திவ்யாவை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்லியிருப்பாங்க. பட் திவ்யா வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப ஒதுங்கியே இருக்காங்க, அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து நம்மளோட மிங்கிளாய் பழகணும், அதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையணுங்கிறதுக்காகவே நான் சாண்ட்ராவை வேர்ஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷீல் பி லைக் க்ரையிங். அவங்க வந்து டியர்ஸ் எப்படி தொடச்சிக்கிட்டே தான் அதை சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபைனலி வந்துட்டு சாண்ட்ரா அண்ட் கானா வினோத் தான் வந்துட்டு இதை தான் வந்து சாண்ட்ரா வந்து அமித் கிட்ட வேற சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் வேணா வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் பாருங்களேன், திவ்யா இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, ஆனால் வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அவங்க என் பேரை தான் சொல்லுவாங்க, அப்போ தான் அவங்க ட்ரூ கலர்ஸ் வெளியே வரும் அப்படின்னு நேற்று சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யா இன்னைக்கு சாண்ட்ரா பேர் தான் சொன்னாங்க, ஆனால் சொன்ன விதம் வந்து வேறு மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க 2 பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் வர்ஸ்டெல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன்சி டாஸ்க். ஸோ பெஸ்ட்டு இதான இதில் மெயினாக வந்துட்டு என்னென்னா இந்த டான்ஸ் மேரத்தானில் வின் பண்ண டீம் அவங்க எல்லாருமே 4 பேரும் ஆதிரை, கம்ருதீன், கனி, பாரு இவங்க 4 பேரும் தான் காம்பீட் பண்ணுறாங்க. இது வந்து சூப்பரான ஒரு பலூன் கேம். கால் 2 கல்லும் பலூன் கட்டி விட்டுட்டு மாறி மாறி மிதிச்சு உடச்சி எப்படியாச்சும் லாஸ்ட் வரைக்கும் யார் அவங்க பலூனை சேவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த டாஸ்க் வந்து எனக்கு இங்கே வந்து நியூசிலாண்டில் நாங்கள் வந்து லைக் ஒரு மலையாளம் குரூப் வந்து நாங்கள் ஓணம் செலிப்ரேஷன்ஸ் பண்ணப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே இந்த கேமை விளையாடணும். அந்த கேமில் நான் தான் வின் பண்ணேன். ஸோ நானும் இன்னொரு பொண்ணும் டை, நாங்கள் 2 பேர் தான் வின் பண்ணோம். அது எனக்கு ரொம்ப ரீகால் பண்ணி அந்த மெமரிஸ்லாம் போச்சு. ஸோ அதுவும் அதே டெட்டோ அதே கேம் தான். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த கேம், ஆக்சுவலி நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ யாருன்னா பாரு வந்து அமித்தை சூஸ் பண்ணுவாங்க, கமருதீன் சபரி, கனி வந்து விக்கல்ஸ் விக்கியை சூஸ் பண்ணுவாங்க, ஆதிரை வந்து எஃப்ஜேவை சூஸ் பண்ணுவாங்க. மேபி ஃபைனலாக தான் ஆதிரை சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு இருந்தது வந்து ஏன்னா அவங்கள தூக்கி வச்சுக்கிற மாதிரி அந்த பலூனை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த சப்போர்ட்டர் எப்படி வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு மேபி இருந்ததில் வந்துட்டு பாக்கி இருந்தது எஃப்ஜே மட்டும் தான் போல். எனக்கு தெரிஞ்ச பசங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஸோ எஃப்ஜே சூஸ் பண்ணாங்க. ஸோ போனதுமே பாருவும் ஆதிரையும் மாறி மாறி அவங்க சப்போர்ட்டர்ஸ் தோளில் ஏறி உட்காந்துக்குவாங்க. சபரி அண்ட் விக்கல்ஸ் விக்கி வந்து முடிஞ்ச அளவு பார்த்துப்பாங்க கனியவும் கமருதனையும். ஸோ ஆரம்பத்தில் வந்துட்டு பாரு இது வந்து உடஞ்சிரும், காற்று போயிட்டு அவங்க தோற்றுருவாங்க. அடுத்து வந்து விக்கல்ஸ் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிடுவார். ஆதிரை வந்து எஃப்ஜே முதுகில் உட்காந்துருப்பாங்க. முதுகில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ போய் காலை பிடிச்சி இழுத்துட்டு ஆதிரை அப்படியே ஃப்ரண்ட்டில் விழுந்துருவாங்க. ஜஸ்ட் மிஸ் அவங்க ஃபேஸ் ஹிட் ஆகல, அவங்க அப்படியே கை வச்சு உட்காந்துருவாங்க. அது மிகப்பெரிய ரிஸ்க்கு, மிகப்பெரிய தப்பு விக்கி பண்ணது. என்னதான் கேம்னாலும் கொஞ்சம்லாம் பார்த்து பண்ணியிருக்கணும். இதுக்கு நான் அப்புறம் வரேன், ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆதிரையும் அவுட் ஆகிடுவாங்க. ஃபைனலி கனி அண்ட் கமருதன் தான் இருப்பாங்க. அப்போ சபரி சூப்பராக ஒரு மூவ் பண்ணார். ஏன்னா சப்போர்ட்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இப்படி சபரியும் விக்கியும் இது ஆப்போசிட் இப்படி நடந்து வந்துட்டே இருக்கிறப்போ விக்கி எக்ஸ்பெக்டே பண்ணாத டைமில் சபரி அப்படியே விக்கியை ஹக் பண்ணிவிட்டு போட மச்சான் அப்படின்ட்டு அவர் வந்து டைரெக்டாக கமருதனையும் கனியவும் ஃபைட் பண்ண விட்டுருவார். ஸோ கனிக்கு இப்போ வந்து சப்போர்ட் பண்ண விக்கி இல்லாத மாதிரி விக்கியை டைட்டாக ஹக் பண்ணுறது வந்துட்டு எனக்கு ப்ரில்லியன்ட் மூவாக போட்டுச்சு. ஸோ விக்கல்ஸ் விக்கி வில் பி லாக்டு தேர். ஸோ அங்கே வந்து சூப்பராக கமருதன் விளையாண்டு நினச்ச மாதிரியே கமருதன் வின் பண்ணிடுவார். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த கேம் ஆக்சுவலி. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்துட்டு விக்கல்ஸ் விக்கியை வந்துட்டு நல்லா அட்ரெஸ் பண்ணுவார். மற்ற நேரத்தில் மட்டும் ரொம்ப அப்படியே பாசம் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிக் பாஸ் பேச்சை கேட்குறவன் அப்படி இப்படின்னு இருக்கிற நல்லவன் வேஷம் போடுறல. இப்படி தான் ஒரு கேமில் வந்து ஒருத்தங்க காலை பிடிச்சி இழுப்பியா, இந்நேரம் அவள் கீழே வந்து அவன் முகமே என்ன இருக்கும், அப்போ உன் நல்லவன் உன்னை அவ்வளோ நல்ல மனசு உனக்கு இப்போ எங்கே போயிடுச்சு அப்படி இப்படின்ற மாதிரி கேட்கும். உடனே விக்கி வந்துட்டு நான் பண்ணது தப்பு தான் சாரி அப்படின்னு முடிச்சிடுவார். விக்கி எஃப்ஜே மிகப்பெரிய பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தா பொசுக்குன்னு சாரின்றவார். உடனே எஃப்ஜே இவன் என்ன பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பொசுக்குன்னு சாரி சொல்கிறான் அப்படின்றதும் ஆக்சுவலி ஃபுல் வீடே அங்கே இங்கேயும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு விக்கியை தான் தப்பு சொல்லுவாங்க. கமருதன் ஆகட்டும், கானா, வினோத், அமித்னு எல்லாருமே விக்கியை வந்து நிறைய பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதை அட்ரஸ் பண்ண போனால் அது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்காமல் உடனே ஒரு சாரியில் முடிச்சிடுறான், நிறையா அவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. விக்கி உடனே ரொம்ப டிவாஸ்டேட் ஆன மாதிரி அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் ஃபைனலி வந்துட்டு ரொம்ப போய் நான் வேணா காலில் கூட வேறேன் அப்படின்லாம் போய் ஆதிரிக்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. ஸோ அது வந்து மிக ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் போகும். கண்டிப்பாக அதை இந்த வாரம் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ விக்கி பண்ணது அது நிஜமாலுமே தப்பு தான். ஸோ ஃபைனலி எஃப்ஜே வந்துட்டு அப்போ வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் மட்டும் கத்தனை மட்டும் எல்லோரும் என்ன திட்டுறீங்களா, இப்போ அவன் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், அதை ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றப்ப ஆரோரா வந்துட்டு ஆரோரா ஆக்சுவலி சூப்பர் காஸ்டியூம் டுடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆரோரா வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும், நல்லா பேசுகிறாங்க இப்போல்லாம். ஸோ அப்போ சூப்பராக ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி சொல்லுவாங்க, எஃப்ஜே வந்து இப்போ வந்து நியாயத்துக்காக விக்கல்ஸ் விக்கியை கேள்வி கேட்குற மாதிரி தெரியல. அவனுக்கு வந்து அவன் பிரச்சனை தான் இங்கே. அவன் விக்கல்ஸ் விக்கியை கேள்வி கேட்குறப்ப கூட நான் கத்துறப்ப என்ன எல்லாரும் சொன்னீங்கல்ல, இப்போ ஏன் விக்கியை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு அவனை முன்னிறுத்தி தான் பேசுகிறான். அதனால அவன் நியாயத்துக்காகலாம் ஆதிரைக்காகலாம் ஒன்றும் அவங்க பேசலை அப்படின்ட்டு சூப்பரான ஒரு பாயிண்ட்டை வைப்பாங்க. அது உண்மையாலுமே கரெக்டு தான். ஸோ எனிவேஸ் ஃபைனலி விக்கி வந்து அழுது எஃப்ஜே கிட்ட சாரி கேட்டு தே வில் பி ஹகிங் ஈச் அதர், காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த விஷயமும் நார்மலாக முடிஞ்சிருச்சு. பட் கண்டிப்பாக இந்த விஷயம் அட்ரஸ் பண்ணுவாங்க இந்த வாரம். ஸோ இப்படியெல்லாம் தான் இந்த வாரத்தில் இந்த விஷயங்களெல்லாம் நடந்திருக்கு. ஸோ சாண்ட்ராக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு 1-2ன்னு இல்லை, நிறைய விஷயம் தப்பு பண்ணியிருக்காங்க. அது இந்த வாரம் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும். இந்த வாரம் சாண்ட்ரா வெயிட் பண்ணுறாங்களா இல்லை ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் அந்த எமோஷனல் ட்ராமாக்காக டிஆர்பிக்காக சாண்ட்ரா வச்சுருக்காங்களாங்கிறத நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ see you guys tomorrow. Bye bye.